அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஹேர் பேக் வந்து பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணது மூலம் உங்கள் ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி இன்பாக்ஸ்லேயும் சரி ஹேர் ரொம்பவே கொட்டுது, ஹேரே வளர மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் சொல்கிறேன். இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட், ஆளி விதைக்கு ஈக்குவலாக நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் கூட நீங்கள் வந்து நெல்லிக்காய் பொடியும் கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடியும் கலந்துட்டு இந்த பேக்கை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீக்காய் தூள் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக வந்து ஷாம்பு எதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் சீக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹேர் பேக் மாதிரி ஒரு 50 to 20 மினிட்ஸ் நீங்கள் தலையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணுங்கள். இதான் நீங்கள் முக்கியமான ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். நிறைய தண்ணி ஊற்றி ஹேர் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாமல் தலையில் இருந்தாலுமே டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேர் வாஷ் நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு வெயில நின்று தலையை காய வச்சுக்கோங்க. இப்படி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, முடி நல்லாவே வளரும். இது மாதிரி ஹேர் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.